மெமென்டோ மோரி அப்படின்னு ஒரு லத்தீன் சொற்றொடர் இருக்கு. அதோட அர்த்தம் என்னன்னா, "நீங்கள் இறந்து போவீர்கள் என்பதை நினைவில் வைத்திருங்கள்" அப்படின்றது தான் அதோட அர்த்தம். நம்ம இந்த வாழ்க்கையில வந்து பெர்மனன்ட்டா இருக்க போறதில்ல. நம்மளோட வாழ்க்கை ரொம்ப டெம்பரரி தான். ஆனா, நம்ம வாழ்க்கைய ரசிச்சு, ருசிச்சு வாழ்றது நம்ம கையில தான் இருக்கு அப்படின்றத மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த டெர்ம் கண்டுபிடிக்கப்பட்டது. பழைய ரோமபுரியில ஒரு ராஜா மற்றொரு நாட்ட வென்று வந்தானா, அவன் பின்னாடி ஒருத்தர் எப்பவுமே போயிட்டு மெமென்டோ மோரி, மெமென்டோ மோரி அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாராம். ஏன் அப்படி பண்றாருன்னா, அவரோட வெற்றி அவரோட தலைக்கு ஏறிடக்கூடாது. அவரோட வெற்றி ரொம்ப டெம்பரரியானது அப்படின்றத நினைவூட்டுறதுக்காக, எப்பவுமே ஒருத்தர் அவர் பின்னாடி போயிட்டு மெமென்டோ மோரி அப்படின்னு சொல்லுவாராம். அதே மாரி ஐரோப்பால மறுமலர்ச்சி காலகட்டங்கள்ல பல ஓவியங்கள், சிற்பங்கள் மற்றும் கலை வடிவங்கள்ல கார்பே டியம் அப்படின்ற ஒரு வார்த்தை பொறிக்கப்பட்டிருந்தது. நம்ம கூட நெறைய பேரோட பயோல பார்த்திருப்போம். கார்பே டியம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, "இன்றைய நாளை கைப்பற்றிக்கொள், நாளைய நாளை பற்றி கவலைப்படாதே" அப்படின்றது தான் அதோட அர்த்தம். ஸோ இந்த மொமெண்ட்ல இன்னைக்கு நம்மளால என்ன பண்ண முடியுமோ, அத நம்ம பண்ணா ஆ கண்டிப்பா சிறந்து நம்ம இந்த வாழ்க்கைய வாழ முடியும். நம்ம வாழ்க்கைய ரசிச்சு, ருசிச்சு நம்மளுக்கு ஏத்த மாரி நம்ம வாழ முடியும். நாளைய தினத்த பத்தி கவலைப்பட்டுட்டே இருந்தா ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஸோ இத தான் நான் இந்த வீடியோல சொல்ல விரும்புறேன். உங்களுக்கு புடிச்சிருந்தா இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க. நன்றி.